எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கான பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் என்றால் என்ன? சத்தியத்தை அறிவீங்கன்னு போட்டிருக்கு. அப்போ சத்தியம்னா என்னன்னு தெரியுமா? சத்தியம் என்றால் என்ன? சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 142ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. வேதமே சத்தியம் என்று. சங்கீதம் 119, 142, அதே போல் சங்கீதம் 119, 160 எல்லாம் இவ்வாறு கூறுகிறது. 142ஆம் வசனம் என்ன கூறுகிறது? உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம் என்று கூறுகிறது. அப்போ அவருடைய நீதி நித்திய நீதி, அவருடைய வேதம்னா சத்தியம் சொல்லி குறிப்பிடுகிறது. அதே போல் 160ஆம் வசனம் என்ன கூறுகிறது என்றால், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய வசனம் சமூலம்னா ஃபுல்லாகவே எல்லாமே சத்தியம்னு போட்டிருக்கு. இப்போ அவருடைய வசனம் தான் சத்தியம். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம்னு போட்டிருக்கு. அதே போல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாயும் இருக்கும். எபேசியர் 6:14 இவ்வாறு கூறுகிறது. என்ன போட்டிருக்குன்னா, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அப்போ வேதமாகிய வசனத்தை நம்மளுடைய அறையில் நம்ம அந்த கச்சையாக கட்டியிருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சின்ன பசங்களுக்கெலாம் ஒரு ட்ரெஸ்ஸு இப்போ போடுறாங்க. என்னென்னா அந்த பெல்ட்டோடு சேர்த்து ஷர்ட்டும் கனெக்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்குரியது, பையங்க, சரிங்களா? அதே போல் நமக்குரிய வசனமும் வேதமும் நமக்கு சத்தியம். அதை நம்ம கச்சையாக கட்டியிருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஏன்னா யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ உம்முடைய சத்தியத்தினாலே, அப்போ நம்முடைய வேதத்தினால தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும்னு சொல்லி வசனம் கூறுகிறது. அதே போல் உம்முடைய வசனமே சத்தியம். வசனம், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம் சொல்லி வேதாகம் குறிப்பிடுகிறது. அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம்னா என்ன? நம்ம வேதாகமத்தை, நம்மளுடைய வசனத்தை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம். அதுதான் நம்மளை பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் எல்லாத்துல இருந்து நம்மளை விடுதலையாக்குன்னு சொல்லி நமக்கு கற்று தருகிறது. சத்தியம் என்றால் என்னவென்று யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் சத்தியம் நமக்குள் இராது. அப்போ நமக்கு பாவம் இல்லைன்னு நம்ம சொன்னோன்னா நமக்குள்ளே சத்தியம் இருக்காதுன்னு சொல்லி கற்று தருகிறது. அப்போ நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், தப்பு பண்ணுறது இயல்பு தான். அப்போது நம்ம பாவம் நம்மகிட்ட இல்லைன்னு நம்ம சொன்னோன்னா நம்மக்கிட்ட சத்தியம் இராது என்று வேதாகம் நமக்கு கூறுகிறது. அப்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? சத்தியம் நமக்குள் இருக்கிறதா? சத்தியம் நமக்குள் இருந்தால் நம்மை அது நம்மளை விடுதலையாக்குமா? அநேக காரியத்தில் அதுதான் நம்மளை விடுதலையாக்கும்னு சொல்லி வேதாகமும் நமக்கு கற்று தருகிறது. எனவே நாம் சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்பட்டிருப்போம். சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். வேதத்தை நம்ம அனுதினமும் படித்து அனுதினமும் அதை தியானிப்போம். அதுவே நம்மளை விடுதலையாக்கும். சத்தியமாகிய வேதமே நம்மளை விடுதலையாக்கும். தயங்காமல் நம்ம வேதத்தை தினமும் அனுதினமும் நம்ம வாசிப்போம், தியானிப்போம். அதுவே நம்மளை நடத்தும். ஆகையால் நம்ம வேதத்தை விடாமல், வசனத்தை நம்ம விடாமல் நாம் அதில் வாழ்வோம். ஆமென்.